வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ குபேரா. நாகார்ஜுனா, தனுஷ், ராஷ்மிகா மண்டானா நடித்து ஷேகர் கமுல்லா இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் இன்றைக்கி தாங்க வெளிவந்திருக்கு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்குன்னா அமேசிங்கான ப்ளாட்டுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து தமிழ் படத்துக்கும் சரி தெலுங்கு படத்துக்கும் சரி புதுசாக இருக்குது ப்ளாட்டு. ஒன் லைனில் ஸ்டோரி சொல்கிறேன், ஏன்னா நான் ஃபுல் படத்தை ரிவீல் பண்ண விரும்பலை. ஒரு பாலிட்டிஷியன் அண்ட் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோடி கோடியாக பணம் இருக்குது. அந்த பணத்தை ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பதுக்கணும். அது எல்லாமே பாதி பிளாக் மணியாகவும் பாதி ஒயிட்டாகவும் ஆக்கணும். ஸோ அதுக்கோசரம் அவங்களுக்கு ஒரு பிரெயின் தேவைப்படுது. அதனால ஆல்ரெடி சிபிஐ ஆஃபீஸராக இருந்த நாகார்ஜுனா அவர் வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் அவர் வந்து போலீஸில் அரெஸ்ட் ஆகி அவர் ஜெயிலில் 5 வருஷமாக இருப்பார். அவரை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க, ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. ஃபேமிலி சுனைனா அவருக்கு இருக்கும், ஒய்ஃபாக வந்து நாகார்ஜுனாவுக்கு சுனைனா, அவருக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லி இல்லை நீ வந்தால் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேன் வந்து நாகார்ஜுனாவை கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆக்சுவலாக இவர் முன்னாடி சிபிஐ ஆஃபீஸராக இருக்கும்போது இவர் செம ஹானஸ்டான சிபிஐ ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அவரை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அவருக்கு வந்து அவர் தான் ஃபுல் பிரெயினாக செயல்படுவார் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு. என்ன சொல்லுவாருனாக்க இவர் வந்து ஐடியா கொடுப்பார், நம்ம வந்து பிச்சைக்காரங்களை எல்லாத்தையும் நம்ம கூட்டிகிட்டு வருவோம், அவங்க பேரில் சொத்து பினாமியாக சொத்தை போட்டுருவோம். ஸோ அவங்க பேரில் ஒன்ஸ் வந்து அவங்கள வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு திருப்பியும் இது பண்ணி நம்ம பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் மேனை என்ன பண்ணுவாருனாக்க நம்ம வந்து எல்லாத்தையும் பிச்சைக்காரங்களெல்லாம் பண்ணிட்டு அவங்க மேலே சொத்தெல்லாம் போட்டுட்டு அவங்கள கொன்னுடுறதா இவரோட பிளானாக இருக்கும், பிஸ்னஸ் மேன் பிளானாக இருக்கும். ஸோ அவங்க வந்து 4 பிச்சைக்காரங்களை திருப்பதியிலேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஒன்று வந்து தனுஷ், இன்னொன்று வந்து ஒரு கேரளாக்காரர், அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ஹிந்தி, அந்த 2 ஹிந்தி அந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கும், ஒரே ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. தனுஷ் வந்து பிச்சைக்காரன் அந்த கேரக்டர், அந்த பெக்கர் கேரக்டரில் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காருங்க. செம்ம சூப்பர்வாக நடிச்சிருக்காரு. அப்படியே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அதாவது அவருக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து நல்லா பொருந்திருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து அவரை வந்து பிச்சைக்காரனாக தான் காமிப்பாங்க. அந்த இதுவே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சேம் ராஷ்மிகா மண்டானாவும் சரி, ஃபுல் மூவியும் வந்து நான் இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் வேறு மாதிரி அவங்கள டான்ஸு அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேன். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷ் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஆக்டிங்கும் சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. நாகார்ஜுனா வந்துட்டு அவர் வந்து இந்த வில்லன்களுக்கு பிரெயினாக செயல்படுவார். அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ரொம்ப நல்லவர் தான் பேசிக்கலாம். ஆனால் வந்து இந்த வில்லன்கள்லாம் நாகார்ஜுனாவையும் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீ வந்து ஹெல்ப் பண்ணலைனாக்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைனாக்கா உன் ஃபேமிலியை நாங்கள் ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்துட்டு பாதி வில்லனாக ஃபஸ்ட் ஹாஃபில் பாதி வில்லனாக, அதுக்கப்புறம் பாதி இதுவாக பிரெயினாகவும் செயல்படுவார். இவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்ததும் பிச்சைக்காரங்களாக இருப்பாங்க, அவங்கள அப்படியே பணக்காரனாக எல்லோரும் அவங்க பேரில் தான் பணம் போடுறாங்கன்னா அவங்க எல்லோரும் பணக்காரனாக மாற்றி ஆகணும்ல. அந்த சீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் செம சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த டைரக்டர் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்க, அந்த டைரக்டர் வந்து பிச்சைக்காரங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நிறைய சோஷியல் படம் நிறைய எடுப்பார் போல் இருக்குது இந்த டைரக்டர். அப்படி தான் நான் படித்தேன். ஷேகர் கமுல்லா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து நிறைய சோஷியல் படங்கள் எடுப்பார் போல் இருக்குது. ஸோ அவரோட தாட்டே என்னென்னாக்க, எந்த ஊர்லேயுமே பிச்சைக்காரங்க இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் எல்லாமே கொடுத்தா அவங்களாலையும் முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட், இந்த படத்தோட கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அமேசிங் பிளாட்டுங்க. இப்போ படத்தோட பிளாட் வந்து இந்த கதைக்களம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இதோட உயிரோட்டமே. அது நல்லா இருந்தது. அப்புறம் வந்து தனுஷ் வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார்.
தேவி ஸ்ரீ பிரசாத் அவ்வளோ நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. தனுஷுக்கு டான்ஸு கேட்கவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக பண்ணுவார். அதுவும் அமேசிங்காக இருந்தது. அதே மாதிரி அந்த 4 பிச்சைக்காரங்களாக வந்திருப்பாங்க, அவங்களும் அமேசிங்காக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதில் அந்த ப்ரெக்னென்ட்டான பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து குஷ்பு. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இந்த படத்தில் கேரக்டர் குஷ்பு. இதை தவிர பாக்யராஜ், பகவதி பெருவாள் அவங்கெல்லாமும் கேரக்டர் ரோல்ஸில் பண்ணியிருக்காங்க. பாக்யராஜ் எல்லாம் ஒரு பிச்சைக்காரன் அந்த ரோலில் தான் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவங்க வந்துட்டு பகவதி பெருமாள் வந்துட்டு அந்த கிட்னாப்பிங் குழந்தைங்களெல்லாம் கிட்னாப் பண்ணி அவங்கள அந்த மாதிரி கேரக்டரில் அவர் நடிச்சிருந்தார். அவங்களாம் வெரி ஃபியூ சீன்ஸ் தான் வராங்க. நாகார்ஜுனாவும் த்ரூ அவுட் த ஃபில்ம் மாற்றி மாற்றி அவர் வந்து தனுஷை கண்ட்ரோல் பண்ணுறாரு, பிச்சைக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதே சமயத்தில் வில்லன்கள் பேச்சையும் அவர் கேட்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கேரக்டரில் அவர் நடிச்சிருக்கார். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த இதில். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 3 hours மூவிங்க படம். 3 மணி நேரம். ஆக்சுவலாக இதில் வந்து ஃபஸ்ட்டு 15 minutes அண்டு லாஸ்ட் 15 minutes கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ வந்து இன்னும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து விறுவிறுவிறு, ஏன்னா பிளாட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால விறுவிறுவிறுன்னு போயிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு 30 minutes கழித்து தான் தனுஷே வராரு. அதே மாதிரி 1 hour கழித்து தான் ராஷ்மிகா வராங்க. ஃபஸ்ட்டு 15 minutes எல்லாம் அவ்வளோவா ரொம்ப கொஞ்சம் கதையோட இதுக்கே வந்து சம்மந்தம் தான், ஆனால் அவ்வளோவா அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி இருந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு 15 minutes சீனை. எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு வந்துட்டு. ஸோ 2.5 மணி நேரத்துக்குள்ளே படத்தை முடிச்சிருக்கலாம், அது ஒன்று இருந்தது. அப்புறம் நிறையா லாஜிக்கல் மிஸ்டேக், ஆனால் இப்போ எல்லா படத்துலேயுமே லாஜிக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இருந்தது. நிறையா லூஸ் எண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் இன்னும் விறுவிறுன்னு இருந்திருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே ஆக்சுவலாக. அதே மாதிரி நாகார்ஜுனாவை வந்து லாஸ்ட் ஃபியூ சீன்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் கில் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதுவாக அவரும் சேர்ந்து வில்லனை வந்து அழிக்கிற மாதிரி சிபிஐ வேறு அவரை காமிச்சிருக்காங்க இல்லையா, அவரோட மூளையை யூஸ் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் லாஸ்ட்டு கொஞ்சம் ஃபியூ சீன்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி அமைச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஸோ இதுதான் இருந்தது. மிச்சப்படி எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருந்தாங்க. டைரக்டரோட தாட் வந்து அந்த நம்ம பிச்சைக்காரங்க தானே அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. அதில் ஒரு சீன் வரும், ரொம்ப நல்லா தனுஷ் சொல்லியிருப்பார். ஒரு அனாதையாக ஒருத்தர் வந்து செத்து போயிடுவார். பிச்சைக்காரங்க தான், அவங்க செத்து போயிடுவாங்க. அவங்கள எப்படியாவது நல்லபடியாக அந்த கட்டையெல்லாம் வச்சு அடக்கணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப போராடுவார். அவர் அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லுவார், ஒருவேளை கட்டையெல்லாம் வச்சு அடக்கம் பண்ணலைன்னா அவங்க திருப்பி பிச்சைக்காரங்களாகவே பிறந்துருவாங்க, பிச்சைக்காரங்களாக பிறக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சீன்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஆக்சுவலாக வந்துட்டு. அப்புறம் எனக்கு இன்னொன்று வந்து அந்த எஸ்கேப் ஆகிற சீன்லாம் தனுஷோடதெல்லாம் கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இருந்திருக்கலாம். மிச்சபடி அமேசிங்கான பிளாட்டுங்க. ரொம்ப இந்த பிளாட் வேக்கே ரொம்ப நல்லா இருக்குது. டப்பிங் இது வந்து நிறையா லாங் ஷாட்ஸ்லாம் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ்அப் ஷாட்ஸில் மட்டும் தமிழில் பேசியிருக்காங்க. மிச்சபடி லாங் ஷாட்லலாம் வந்து தெலுங்கு டப்பிங்கில் தான் வந்து தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லலாம் தமிழில் பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. மிச்சப்படி படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். பட் ஆனால் 3 hours மூவி, அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. 3 hours ப்ளஸ் மூவி. அது வந்து எனக்கு வந்து ஒரு 1/2 hour கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் ஸ்க்ரீன் ப்ளே பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிருக்குங்கிறது என்னோடய தாட்டு. மிச்சப்படி அமேசிங்காக இருக்குது படம். போய் பார்த்துட்டு வாங்க, ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.